5 நிமிஷம் போனாலும் அமர்க்கலமாக போகிறோம். உண்மையும் ஏரியில் உல்லாசமான படகு சவாரி அட்டகாசமாக இருக்குல்ல. செஸ் காம்படிஷன் நடந்திருக்கு, அதில் தான் அவங்க பெயிண்டிங்கும் போட்டிருக்காங்க பார்த்து. ஐ லவ் செஸ், ஐ ஆம் ஆல்சோ லவ் செஸ். நல்லா புத்தி ஷார்ப் பார்க்கணுன்னா செஸ் விளையாடி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீலமுக்கு பையன் ஆயத்தது கொட்டாய் விட்டு காமிக்கிறான்ப்பா. எதிர்க்கியே குட்டமுக்கு பையன். 5 நிமிஷம் போட்டிங்கு எவ்வளோ திரும்ப போடுறாங்க? 600 ரூபா. மோட்டர் போட்டு பயங்கர ரேட் அதிகங்க. இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு பக்கத்துலேயே என்ன பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். செஸ்ஸை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவே. அனைவருக்கும் வணக்கம், நான் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம், யுவர் ட்ராவல் பார்ட்னர். என்னங்க வீட்டில் போரா? ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையே மாறிடும் ஜோரா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேரா. எல்லா சௌக்கியமாக இருப்புன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் ஈஷாஸ் கிளீனஸ்ட்டு டவுக்கிருவேல பயணம் பண்ணதை காமிச்சிருப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோ தான் இது. மெகாலயா சீரிஸில் எபிசோட் 11 இருக்கிறோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன பார்க்க முடியும்னு காமிக்கிறேன். அட்டகாசமான வீடியோ இருக்க போகுது. குட் மார்னிங். இன்றைக்கி 5th டே. இங்கே கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:15 ஆகுது. இன்றைக்கி ரொம்ப டிலே. இன்றைக்கி என்ன பிளான்னா லேடி ஹைட் அண்ட் பார்க் என்னமோ அது ஒன்று, அப்புறம் லேக், அந்த என்ன லேக்குன்னா உமியம் லேக் எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துட்டு எங்கள் லோக்கலில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க போகலாம். அதான் அந்த எதிர்க்கு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. இப்படியே போனால் நம்ம கார் வெயிட் பண்ணுது, போயிட்டு ஏறுவோம். இந்த பக்கத்துலேயே சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஸ்டெப்ஸ் பாகிட்டு இருக்குது. கிளம்புறப்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், வரும்போது தான் எப்படி டயர்டாக இருக்குன்னு தெரியல. போனால் எப்படி ஸ்நாக்ஸ் கடை தான் நிறையா இருக்குது. மலை மாரி பிடிச்சிருக்காங்க அந்த பானிபூரி கடை. சரி, இங்கே டேஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஒரு பானிபூரி போடுவோம். ஆனால் முறுமுறுன்னு இருக்குது இவ்வளோ கூலிங் கிளைமேட்லேயும். ஒரு பிளேட் இல்லை, 3 பிளேட் வாங்கி சாப்பிட்டோம். அது வெறும் தண்ணி தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஊர்லேயும் ஒரு டேஸ்ட்டு, எங்கள் ஊரில் ஒரு டேஸ்ட்டு, அங்கங்கத்தையும் ஒரு மாதிரியாக இருக்குது. இதுதான் அந்த பார்க்கோட நேமா. கேள்விப்படாத பேராக இருக்குது. வேறு எதோ பேர் சொன்னாங்களே. இங்கே பாருங்கள் டைமிங்ஸு, டிக்கெட் எவ்வளோன்னு நான் போட்டிருக்காங்க. கேமராவுக்கு 50 ரூபாய்க்கு இது டிக்கெட்டு. அப்படி வந்தாச்சு. இதுக்குள்ளே போகணும். ஏன் இந்த பூங்காவுக்கு லேடி ஹைடரி பார்க்குன்னு வச்சுருக்காங்க தெரியுமா? வாங்க உள்ளே போய் விளாவாரியாக பேசுவோம். காலையில் 10:30க்கெலாம் இங்கே வந்துவிட்டோம். லேடி ஹைடரி பார்க்குன்றாங்க, ஹைட்ரன் பார்க்குன்னு சொல்கிறாங்க. எது க்ளீனிங் வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பூங்கா வந்து ஜப்பானிய தோட்டக்கலையை தழுவி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல்னு வாங்க உள்ளவே பார்த்துருவோம். ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மரத்தில் ஃப்ளவர்ஸ், குயில் மாதிரி தான் இருக்குது.
பாதையெல்லாம் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க பெருக்கி. ஆனால் பாருங்கள், பூங்காவில் பூக்கள் குறைய தான் இருக்குது. அங்கே அங்கேயாவது போய் பார்ப்போம் என்ன இருக்குது. நைட்டு தான் ஃபவுண்டைன் வரும் பொழுது, இப்போதைக்கு கலங்களாக கிடக்குது, சுத்தம் இங்கே இல்லை. அடப்பாவீங்களா, என்னடா இப்படி தண்ணியை வச்சுருக்கீங்க கலங்களா? எப்படா வருவாங்க பொதுமக்கள் இதை பார்த்தா? எப்படா உங்களுக்கு கலெக்ஷன் ஆகும்? எப்படா நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஏகப்பட்ட கேள்வி ஓடுது. அஸ்ஸாமுடைய முதல் ஆளுநர் சர் முகமது சலி அக்பருடைய மனைவியான லேடி ஐடரி என்பவங்க இந்த ஷில்லாங்கில் இந்த தாவரங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது மேலே ஓவரான அன்பை வச்சுருந்தாங்க. அந்த அன்பை பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த பூங்காவுக்கு அவங்க பேரை வச்சுருக்காங்க. ஏன் இங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, காசி மன்னர்கள் தங்கள் குடும்பத்தை நடத்துகிற பணியை பெண்களெல்லாம் விட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி புராண காலத்துலேருந்தே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த தொற்று அந்த பாரம்பரியம் இன்றும் தொடர்ந்து வருது. அதனால் குற்றங்களும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, எல்லாம் மரத்தை வெட்டிட்டாங்க. இதெல்லாம் அவன் சிலை நினச்சாங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய டக்கு சொல்லத்தானே தெரியல. பரவாயில்ல, இதாவது இங்கே வச்சுருக்காங்க. எவ்வளோ பஸ் இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல அந்த பெருசு டக்கு. அப்படியே ஒய்யாரமாக நடந்து போகுது பாருங்க. அப்படியே கேட் வாக் அப்படின்ற மாதிரி டக் வாக். அப்படியே இதுதான் இந்த பார்க்கோடைய இது பாருங்க. அங்கே நிறைய இருக்குங்க அந்த பக்கம். அதோ இது பாருங்க. வாங்க வாங்க பார்க்கலாம். எதில் வச்ச நீ? எனக்கு தெரியாது. போச்சு போ. இந்த பக்கம் எவ்வளோ பெரிய ஸ்வாமி. அழகாக நடந்தது. சூப்பராக ஆடி அசைஞ்சு வர நீலமுக்கு பையா வாயை திறந்து காமிக்கிறான் பாருங்கள். கொட்டாவி விடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே குட்டமுக்கு பையன் சுத்தப்படுத்திட்டு இருக்கான். இரு, உன்னையும் காமிக்கிறேன். கூப்பிட்டு காமிக்கிறா. அது எவ்வளோ நீட்டு அழகு. அப்படியே பார்த்தா ஆப்போசிட்டில் அங்கே ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் வித்தியாசமாக தான் இருக்குது. அனிமல்ஸ் பார்க்னு போட்டிருந்தாங்க, ஆனால் அனிமல்ஸே இல்லைங்க. நல்லா ஏமாத்துறாங்கப்பா. இந்த வாத்து தான் அனிமல்ஸ்னு நினச்சிட்டாங்களோ.
சரி அதையாவது நிறையா இருந்தால் பரவாயில்ல. இந்த அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இதை விட க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியாது. சிரிக்கும் பூக்கள், மயக்கும் பூக்கள், மலரும் பூக்கள், எப்படி வேணால் சொல்லலாம். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மேகாலயாவோட மாநில பூ, அதாவது நேஷ்னல் ஃப்ளவர் என்னன்னா லேடி ஸ்லிப்பர் ஆர்கிட்டு. அதாவது லேடிஸோடைய செப்பல் மாதிரியே இருக்கும். நான் வேணால் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். மாநில விலங்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேகச்சிறுத்தை. ஆனால் இது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தால் சீக்கிரம் அழிந்து வரும் உயிரினமாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இருக்கு பாருங்க, இந்த மரம் அப்படியே படுத்துட்டு இருக்கு. சரியா, அழகாக இறங்க விட்டாங்கன்னா சூப்பராக நின்றுட்டு எடுக்கலாம். இந்த வெள்ளை கலர் பூ சூப்பராக இருக்குது. இங்கேயும் பார்த்தா 2 பெரிய டக்கு இருக்கு. திருப்பாத்த அப்படின்னு வடிவேல் சொல்லுவாப்புல, அது மாதிரி சொல்லுது. என்னென்ன சேட்டை பண்ணுது பாருங்க. இதை விதவிதமாக சேட்டை பண்ணுது. சரி கத்தாத, எப்படி க்ளீன் பண்ணிக்குது பாருங்க அது உடம்ப. அழகாக க்ளீன் பண்ணுதா இல்லை உடம்ப க்ளீன் பண்ணுதான்னு தெரியல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அங்கேயே இருக்கா? இது பார்க்கும்போது தான் ஒன்று ஞாபகம் வருது. மேகாலயோட நேஷ்னல் பேர்டு என்னன்னு தெரியுமாங்க? மலை மைனாவாம். அதை ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். ஆள் பார்க்க தான் சின்னது, ஆனால் சத்தம் பயங்கரமாக இருக்கும். சின்ன காத்தம் அங்கே இருக்க அந்த ஒரு இவங்களுடைய 1 கிலோமீட்டர் கேட்கும். அந்த மாதிரி வீடு. மூக்கை காமிச்சா கமெண்ட் பண்ணுவேன், காமிக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ நேரம் தான் நீ காமிக்காமல் இருப்ப, நானும் வெயிட் பண்ணி காமிச்சிட்டு தான்டா போவேன்னு வெயிட் பண்ணேன். முடியலப்பா. வேறு 2மே கண்ணை முடியுது சாமி, காமிக்கவே மாட்டேங்குது மூக்கை. எவ்வளோ நேரம் நின்னாலும் காமிக்காது. கேட் இஸ் க்ளோஸ் ஃபார் த விசிட்டர்ஸ். ஆனால் நாங்கள் உள்ளே வர மாட்டோம், இங்கேருந்தே காமிப்போம் உங்களுக்கு. இதில் என்ன இருக்குது அப்படி? பார்க்கோட ஓவரால் வியூ. இது ரெஸ்ட் ஏரியா, அது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. அப்படியே பார்த்தா செஸ்ஸு, அவங்க ஷில்லாங் மெகாலயா செஸ்ஸு ஃபெஸ்டிவல் அந்தப்போ வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பெயிண்டிங்ஸு. இது விஸ்வநாதன் அந்தாண்ட யாருன்னு தெரில, அவர் பேர் ஞாபகம் வரல. ஐ லவ் செஸ். இங்கே செஸ் காம்படிஷன் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். டேபிளில் அப்படியே தெரியுதுங்களா, செஸ் காம்படிஷன் நடந்திருக்கு. பாருங்கள், இங்கே செஸ்ஸு வைபை ஏற்படுத்தியிருக்கு போது எங்கேயும், இந்த மேகாலயாவிலையும். பாருங்கள், செஸ் காம்படிஷன் நடந்திருக்கு. அதனால தான் அவங்க பெயிண்டிங்கும் போட்டிருக்காங்க பார்த்து. ஐ லவ் செஸ், ஐ ஆம் ஆல்சோ லவ் செஸ். நல்லா புத்தியை ஷார்ப் பார்க்கணுன்னா செஸ் விளையாடி பாருங்கள். எவ்வளோ ஷார்ப்பாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஞாபக சக்தியெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது செஸ்ஸு ப்ரமோட் பண்ணுறதுக்கு இல்லை, செஸ்ஸு ஒரு அருமையான விளையாட்டுங்க. இக்கட்டான சூழ்நிலை எப்படி நடந்துக்கணுன்ற கற்றுக் கொடுக்கும் செஸ்ஸு. நம்மளால் சாம்பியன் ஆகலாம் கூட பரவாயில்ல, பேசிக்காக விளையாட தெரிஞ்சுக்கோங்க. செஸ்ஸை பற்றி நான் சொல்கிறத விட இதை இவர் சொல்கிறத பாருங்கள் கொஞ்சம். சரிதா இவர் என்ன சொல்கிறேன்னு இதையும் பாருங்கள். செஸ் ஆடிட்டோரியம்னே சொல்லலாம் இந்த இடத்த. நான் எப்போ வந்தாலும் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கிட்ட கொஞ்சம் நேரம், அது நிறைய நேரம்னு நிற்பேன். ஏன்னா அங்கே பாருங்கள் இந்த குழந்தைகளோட குதூகலத்தை. நம்ம சோர்வாக இருந்தாலும் அவங்களாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், ஒரு முகமலர்ச்சி,
ஒரு புத்துணர்ச்சி. உங்கள் கிட்ஸும் கூட்டு வந்தீங்கன்னா, இங்கே செலவு பண்ணுற மாரி கூட்டு வாங்க. இங்கே பாருங்கள், பார்க் ஃபுல்லா நம்ம சுத்தணும். எங்கே கும்பல் இருந்ததா? ஆனா, இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மட்டும் அவ்வளோ டிமாண்ட் எங்கே போனாலும் சரி. ஆனா, இங்கே பரவால்ல. சில்ட்ரன்ஸ் பார்க் அட்டகாசமா மெயின்டெயின் பண்றாங்க. நெறைய சில்ட்ரன்ஸ் வர்றவங்க பொழுது. இப்பவே இவ்வளோ கும்பல் காலையில. நைட்டு வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதாவது சாயந்தரம். வா ரே வா! நெறைய ஐட்டம் வச்சிருக்காங்களே! சூப்பர் தான். அதுவும் இல்லாம, இந்த மெகாலயால பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பெண்கள் தான் நெறைய வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க பார்த்துருப்பீங்க. ஏன் அப்டின்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புராண காலத்துலேருந்தே அவங்களுடைய பாரம்பரியம்னா, லேடீஸ்க்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. காசி மன்னர்கள் தங்க குடும்பத்த நடத்தும் பணிய பெண்களிடமே விட்டு விட்டதால, அதிலிருந்தே அப்படியே தொன்று தொட்டு தொடருது இந்த பாரம்பரியம். இதனாலேயே குற்றங்கள் நெறையா கொறைஞ்சிருக்கு. குற்றங்கள் நடக்கலன்னு சொல்லலாங்க. அது மாரி ஒரு சிஸ்டம். இங்க ட்ரிங்கிங் வாட்டர் பாருங்க. இது சாரி வாஷ் பேஷன் இது. எவ்வளோ சூப்பரா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்க் ஓவர் வியூ. டாய்லெட்டு அந்தாண்ட யாரையுமே காணோம் இன்னைக்கு. சும்மா 4, 5 பேர் இருந்திருப்பாங்க அவ்வளோதான். ஏய் வீக் டேஸ்ன்னு எடுத்தா அப்படி இருக்கும்னு தெரில. அங்கே பாருங்கள், நம்ம போனப்போ போடல ஃபவுண்டைன் இப்போ போட்டிருக்காங்க. தெரியுங்களா? ஃபவுண்டைன் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இதான் ஃபவுண்டைனு இப்போ தான் போட்டிருக்காங்க போலது. இந்த ஃப்ளவர்ஸ் தான் சூப்பராக இருக்குது. இன்னும் ஜூம் பண்ணி காமிட்டுமா? லைட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் ஃப்ளவர்னு சொல்கிறாங்கள்ல, மேகாலயா நேஷ்னல் ஃப்ளவர், லேடி ஆர்கிட் ஃப்ளவர் அதுவா இருக்குமோ? ஏறத்தாழ அதே மாரி இருக்கு. இந்த எக்ஸிட் இப்படி போக வேண்டியது வெளியே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மியூசியம், வைல்ட் லைஃப் விங்கா. ஆனால் இன்றைக்கி க்ளோஸ் இருக்குது. நேரம் பாருங்கள், நம்ம நேரம். இதுதான் ஓவரால் வியூ, பார்க்கோட ஓவரால் வியூ. திரும்ப சொல்கிறேன்னு பார்த்துக்க சொல்லாதீங்க. நல்லா காமிக்கணுன்றதால சொல்கிறேன் நான். திடீர்னு பார்த்தது ஆப்பிள் மரம் மாதிரியே இருக்குது. வாங்க அந்த ஃபவுண்டைன் கிட்ட மட்டும் பார்த்துட்டு கிளம்புவோம். ஏதோ ஒரு பார்த்துருவோம். நமக்காக ஃபவுண்டைன் போட்டுருக்காங்க. பார்க்கலாம் எப்படி குட்டியாக இருக்குது ஃபவுண்டைனு. எவ்வளோ சாயந்தரமாக நைட்டு நல்லா போடுறாங்களோ. இந்த பிளேஸாவது பார்க்குற மாதிரி இருக்கு அந்த பண்ணணும். ஓகே, பாய் பாய், see you லேடி ஐடன்ட் பார்க். அப்படியே போகலாம் வெளியே. விசிட் அகைன். நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தா அடுத்த வாட்டி வருவோம், இல்லாட்டி வரமாட்டோம். எக்ஸிட் போகலாம் அப்படியே. சூப்பராக இருக்கு. பாய் பாய், see you this park. நம்ம பார்க்கை விட்டு வெளியில் வந்தாச்சு. ஓரளவுக்கு இங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்குது. இதை வச்சு முடிவு பண்ணிட முடியாது இந்த மெகாலயா டிராஃபிக்கை. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. நம்ம அடுத்தது வந்து உம்மியம் லேக், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம்.
பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக், அட பாவி, எப்படி தான் அதில் போக முடியும். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது டிராஃபிக்கு. நிறைய மிலிட்ரி வண்டியை பார்க்க முடியுதுங்க. டாக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி நிறையா மாருதி வாகனங்களை தென்படுகின்றது. இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கு. பின்னாடி நம்ம டிரைவர் நிறுத்தி வழி விடுறாரு. தெளிவாக பாருங்கள், போர்டெலாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சுவர் ஓவியங்கள், வால் பெயிண்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபாரினில் கூட நிறைய இடத்துல மாரல் ஓவியம்னு சொல்லுவாங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் மேகாலயாவில். ஆனால் ஒன்று, டிரைவரை தவிர மற்றவங்கெல்லாம் பார்க்கலாம். டிரைவர் பார்த்தோன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். அது மட்டும் பார்த்து ஓட்டணும். அதாவது ஃப்ளவர்ஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. லேடிஸு இது என்ன புதுசாக இருக்குது. தேங்க்யூ விசிட் அகைன் குவாட்டி. குவாட்டி போகிற வழி போலது இது. ஆமாங்க, இது கண்டோன்மெண்ட்டு பஜார். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தெரியுது. மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் தான். மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பாருங்கள். இந்த மேகாலயோட மிலிட்ரி ஹாஸ்பிட்டலு ஃபுல்லாக மிலிட்ரி ஏரியா போலது. இங்கே நடுத்தெருவில் உட்காந்துருக்காங்க. நாடோடிகளாக இருப்பாங்களோ பாருங்க. சிம்பிளாக கடையை வச்சு உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாம் ஃபோனு தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், வீடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த உமியம் லேக்கு மேலே தான் இப்போ நான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு டேம் மாரி கட்டிருக்காங்க இரிகேஷன் பர்பஸ்க்கு. பார்த்திங்கன்னா பச்சை பசேல் இருக்குது கலரு. இங்கே பாருங்கள், அதோட கண்ட்ரோலில் இங்கே இருக்குது பாருங்கள். உள்ளே வந்துட்டோம். உமியம் லேக் இதுதான். இதுதான் கார் பார்க்கிங். நிறுத்திட்டு அப்படியே போக வேண்டியதுதான். வாங்க போகலாம். போட்டிங் கவுண்டர். இதே தான் போட்டிங் போயிடும். அங்கே தான் அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குது. ஃபாகு தான் நிறையா இருக்குது. ஃபாகு வந்து பாதியிலேக்கே மறைச்சிக்குது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இங்கே கிட்ஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா? கிட்ஸ் பார்க். எங்கே போனாலும் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு போயிருக்காங்க. மேகாலயாவில் இந்த பாரம்பரிய உடையோட பேர் என்னன்னு தெரியுமாங்க? ஜெயின்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த உடை வந்து கணுக்கால் வரைக்கும் தளர்வாக போகுது. அதே சமயத்தில் உடலை மேல் பாதி ரவிக்கையால் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு தோலில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் காட்டன் துணியோட 2 முனையும் கட்டி அதன் மூலம் பிராண்ட் போட்டுக்கிறாங்க. 5 நிமிஷம் போட்டிங்கு எவ்வளோ திரும்ப போடுறாங்க? 600 ரூபா. மோட்டர் போட்டு பயங்கர ரேட் அதிகங்க. சரி வாங்க போகலாம். வெயிட் பண்ணுறது போட்டு. அஞ்சு நிமிஷத்துக்கு 600 ரூபா. சின்ன போட்டு தான் நம்ம போகணும். வாங்க, எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இங்கே வரேன்.
உட்காந்து போட்டிங்களா? ஒரு நிமிஷம் வேணாம் போயிடுறேன். போகிறா ஃபுல் செட்டப் லைஃப் போட்டு போட்டாச்சு. லைஃப் ஜாக்கெட் சூப்பராக கிளம்ப வேண்டியதான். கிளம்பிடுச்சு. மோட்டர் போட்டு 5 நிமிஷத்துக்கு 600 ரூபா. ஸ்டார்டிங் டபுள் போகுது. கரெக்டாக பண்டே முக்கா கரெக்டாக பண்டாப்புல விட்டுருவானுங்க. வடக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த உமியம் ஏரி இருக்குது. இதோட இன்னொரு பேர் பாராபாணி ஏரி. 1960 உமியம் என்கிற நதியை பறித்து இந்த அணை கட்டப்பட்டிருக்காது. அதனால் இந்த உமியம் ஏரின்னு சொல்கிறாங்க, அணைன்னு சொல்கிறாங்க. எது வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இதோட நீர்பிடிப்பு பகுதின்னு பார்த்தா சுமார் 220 சதுர கிலோமீட்டர். இங்கே 8.4 மெகாவாட் மின்சாரம் ஆற்றின் ஓட்டத்தின் மூலமாக தயாரிக்கப்படுறாங்க. இந்த ஏரி மின்சாரத்திற்கு மட்டும் இல்லாமல் ஒரு புகழ்பெற்ற சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் இருக்குங்க. இங்கே சீசன் டைமில் படகு சவாரி தவிர நீர் சைக்கிள் ஓட்டுறது, நீர் ஸ்கேட்டிங்னு நிறைய அட்வென்ச்சர் இருக்குங்க. வந்தால் அனுபவிக்க தவறாதீங்க. இந்த அணை உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குங்க. குறிப்பாக நீர்ப்பாசனம், மீன் வளம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து. இங்கே நிறைய வண்டல் சேரத்தால் நீர்பிடிப்பு பகுதி சுருங்கிட்டே வருது. அதை முக்கியமாக குறிப்பிடணும். அவ்வளோதான், வந்தாச்சு. இறங்க வேண்டியதுதான். லைஃப் போட்டு கட்டிடலாமா? போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. லைட்டாக கலங்களாக தான் இருக்குது இந்த தண்ணி. லேக் தண்ணி இதுதான் லேக் வியூ.
அங்கே பெரிய போட்டு ஒன்று இருக்குது, சின்ன போட்டு ஒன்று இருக்குது. இங்கே தான் போட் ஜெட்டின்னுவாங்க ஏறுறது. எவ்வளோ போட்டிங் இருக்குது இங்கே. இன்னைக்கு கும்பலே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே போக வேண்டியதான். தேங்க்யூ பை சொல்லிட்டு கிளம்போம். இதை போட்டு அப்படியே பார்த்து ஒரு காஃபி ஹவுஸ், ஒரு காஃபி சாப்பிடலாம். காஃபி டீ காஃபி சுமார் தான் இருக்கு. டீ சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நியூஸ் பார்க்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சமாக இருக்கு தண்ணி, அங்கே தான் மெயின் லேக். கேக்கு போடுறது, டீ காஃபி. ஆக்சுவலாக ஒன்று மட்டும் புரியுதுங்க, என்னன்னா இந்த பிப்ரவரி மாதம் மிஸ்ட்டு நிறையா இருக்கும். இந்த லாங் வியூவில் பார்க்குறதெல்லாம் செட்டே ஆகாது. ஜூன் மாதம்தான் நல்லா மழை பெய்யுமா, அப்போ தான் நிறைய ஃபால்ஸில் தண்ணி வரும். அப்போ வந்தால் சூப்பராக இருக்கும். நமக்கு தெரியாதில்ல, டிக்கெட் சீப்பாக என்ன கிடைக்குதோ அப்போ போட்டு விட்டாச்சு. கேட்டால் பட்ஜெட் ட்ராவலர்ன்றோம். கழுவி ஊற்றாதீங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஜூன் மாதமே எல்லோரும் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் மிஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆள் வேணும்ல, அது நானாகவே வந்துட்டு போகிறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆனால் ஓவருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு போட்டு 3 பேர் தான் போகலாம். 600 ரூபா செம வருமானம் தான் இங்கே இருக்கிறது தான். திடீர்னு பார்த்தா அப்படியே கேரளாவில் இருக்க மாதிரியே ஒரு வைப். இங்கே தண்ணி, லேக்கு, அப்படியே ஹில்ஸு, லைட்டாக ஈரப்பதம் பார்த்திங்கன்னா கேரளா இருக்க மாதிரி. ஆனால் குளிர் ஓவருங்க. வாங்க பேசிகிட்டே நம்ம கார் பார்க்கிங்கிட்ட வந்துட்டோம், கிளம்புவோம். நம்ம இப்போ உமியம் லேக்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட்டு தான். ரூமுக்கு போவோமா, அதாவது ஷில்லாங்கு போவோமா? ஷில்லாம் கால்ஃப் மைதானம் பார்க்கலாமா, வரீங்களா? சத்தியமாக இது கோல்ஃப் மைதானம் தான், நம்புங்க. பாருங்கள், தூரத்தில் கூட காமிக்கிறேன். ஆனால் விளையாடுறது யாருமே இல்லை. நம்ம வந்து அன்டைமில் வந்துட்டோமோன்னு தெரில. ஒருத்தர் கூட விளையாடல. தூரத்தில் தெரியுறாங்க யாரோ, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலப்பா. அவ்வளோதான். கல்லூரி டிக்கெட்டெல்லாம் நிறையா இருக்குங்க.
Governor House. The Governor House. மூணு கல்லு இருக்கு. இதுதாங்க ஷில்லாங் லோக்கல் பஸ். உட்காந்த இடத்துல உங்களுக்கு ஷில்லாங் சிட்டி ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாளைக்கு நம்ம ஃப்ளைட்டு ரிட்டன் டு சென்னை. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த லைக் பட்டன் தட்டிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. அந்த பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் சுட சுட உங்களுக்கு வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து ரசிக்கட்டும். ஷில்லாங் போகிற உங்கள் நண்பர்களுக்கு டேக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.